வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம் டு வாலாஜாபாத். ஸோ அந்த ஹைவேயில் பார்த்திங்க அப்படின்னா ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க், மன்னிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆதனூர் ரோடு. ஸோ அந்த ஆதனூர் ரோடில் வந்தோம்னா அங்கேருந்து ஒரு 300 மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்த்து ஃபேஸிங்கில் 30க்கு 50 30 ஃபீட் ரோடு, 4300 per ஸ்கொயர் ஃபீட்டு, ஸ்லைட்லி நெகோசியபிள். ஸோ ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் இதுதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட் அப்படியே பக்கத்து ரோட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ரீ நிகேதன் CBSE ஸ்கூல். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பிளாட் தேட்டருக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கூலை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து நான் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து தேடிருப்பீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியானது உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்றத சொல்லலாம். ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்குங்க. இன்னமும் ரேட்டு க்ரோத் ஆகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு 3 மாதமும் 6 மாதமும் பார்த்தோன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ரேட் ஏறிட்டு போயிட்டுருக்கு. நீ இங்கேருந்து போய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே போனால் கூட காசா கிராண்டு பக்கத்தில் அங்கேயே பார்த்திங்கன்னா 4500 per ஸ்கொயர் ஃபீட்டு. மெயின் ரோடு வந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் உள்ளே போனாலே அந்த ரேட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 மீட்டருக்குள்ளே வந்துடும். அதே போல் அந்த ஆதனூர் ரோட்லேருந்து அடுத்து ஒரு 2வது பீஸே வந்துடும். ஸோ இது ரோடு ஆக்சஸ் இப்போதைக்கு இந்த பக்கம் இல்லை, பக்கத்தில். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளாட் தள்ளி 4 பிளாட் தள்ளி பார்த்தீங்கன்னா இதுக்கு ரோடு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் நான் திரும்ப வந்து இந்த பிளாட்டுக்கு வந்துட போகிறோம். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆதனூர் ரோடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 80 ஃபீட் ரோடு ஆக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்ருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு வேலை எடுக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரோடு பார்த்திங்கன்னா டைரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆதன் ரோடு ஜாயின் ஆகிடும். அப்போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியானது மேக்ஸிமம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரேஞ்சுக்கு வந்துடும். ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2வது பிளாட்டு தான். ஆதன் ரோடு வந்து 2வது பிளாட்டே வந்துடும். இந்த கடையாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக வந்துடும். ஏன்னா அவங்க பக்கத்துலேயும் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டா லேண்டில் வராது, கவர்மெண்ட் இடத்துல வருன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் தான் லேஅவுட் போட்டிருக்கிறதும், லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லேஅவுட் போட்டிருக்காங்க. இதுக்காக இந்த கடைக்கு இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோடை தான் விட்டுருக்காங்க, எம்டி பிளாட்டை தான் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் இதை கட்டியிருக்காங்க. ஸோ அது என்னவா இருக்குன்றதை பாருங்கள். இது ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் வித் கமர்ஷியலுக்கு வந்துடும். ஸோ ஆதன் ரோட்லேருந்து 80 ரோட்லேருந்து 2வது பிளாட்டுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத டெஃபினட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சோ ஒரு 5 வருஷம் கழிச்சோ எந்த அளவுக்கு டெவலப் ஆகுன்றதை வச்சு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இது ரொம்ப ஒர்த்தான ப்ராப்பர்ட்டின்றதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். ஸோ பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம். இந்த சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் பிளாட்டே இல்லைங்க, நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இன்னி ஒரு 2-3 பிளாட் தான் இந்த ஏரியாவிலே இருக்கும், சுற்றி காட்டுவாங்க. ஸோ அதில் இது ஒரு பிளாட்டு. நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்தோன்னா பிளாட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் முன்ன பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டி தரீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடும் அப்படின்ற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்களா, கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.